قال رسول الله صلى الله عليه وسلم تأمرون بالمعروف وتنهون عن المنكر وليوشكن الله أن يبعث عليكم عذابا من عنده ثم تدعونه فلا يستجاب لكم رواه الترمذي رضي الله عنه. அவனுடைய அடியார்கள் ஈனக்காக இதனுடைய உழைப்புக்காக விரும்பக்கூடியவர்களை கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய பகல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால பில்கீசுடைய சிம்மாசனம் கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்படுகிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டது. அவர்கள் தீனை ஏற்றுக்கொள்ள நோக்கத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீன அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய சக்தியை காட்டுவதற்காக அல்லாஹுடைய மாத தூரத்திலிருந்து இடத்துல கொண்டு வந்து வைத்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை அத்தியாவசியத்துக்காக தன்னுடைய உலகத்துடைய நேரை பூர்த்தி செய்வதற்காக நடந்த விஷயம் அல்ல. தீனுக்காக, தீனுடைய தாவத்துக்காக, ஏற்றுக்கொள்வோம் என்பதற்காக நடந்த ஒரு விடயத்தை பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ற வார்த்தை என்ற நம்முடைய மகள் என்ற நிதித்தனம் நான் செஞ்சதற்கு ரப்பு செஞ்ச திருமணம் எனக்கு இந்த பகுதியை ஏன் எனக்கு வெளிப்படுத்துகிறார்? திரும்பி அல்லாஹ் ஏன் என் மூலமாக செய்கிறார்? யாரை மூலமாக செய்யலாம்? என் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை செய்கிறார். இதுக்காக என்னை சோதிக்கிறார், என்னை சோதிக்கிறார். எனக்கு என்ன சோதனை? நான் இதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா? பெருமதியாக கருதுறேனா? எனக்குரிய ஹக்கை நான் நிறைவேற்றேனா? அல்லது இந்த விவாதம் செய்யறேனா? இந்த பாடமாக நினைக்கிறேனா? யார் பொறுமதியாக நினைச்சு என்னுடைய கடமைகளை நிறைவேற்றினாங்களோ அவர் அவர் செய்த அந்த முயற்சியில் அவருக்கு லாபமாக அவரை சேர்க்கக்கூடியதாக, அவருடைய வாழ்க்கையை நலவுகளை உண்டாக்கக்கூடியதாக இல்ல அவர் அதுல பொறுமதியாக நினைக்கவும் இல்லை, பாரமாக நினைக்கிறார். அந்த கடமைகளை நிறைவேற்றல உதாசீனம் செய்தார். இந்த ரொம்ப தேவையற்ற, நீங்க தேவையில்லை.
ஒரு உழைப்பு தேவை. என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறது தெரியும். பாடு இந்த வார்த்தை தியாமனால் வரக்கூடிய தீனுடைய வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உள்ள பாடம். அவர்கள் செய்து ஒரு தாவத்துடைய வேலை. அல்லாஹுடைய தீன, அல்லாஹுடைய கூட அந்த பெரிய நாட்டுடைய அரசாங்கத்துக்கு, நாட்டுடைய மக்களுக்கு, நாட்டுடைய அரசுக்கு சொல்லி தீபத்தை கொண்டு வாழ்ந்துள்ள இந்த உழைப்ப செய்த நேரத்துல நடந்த ஒரு விடயத்திற்காக சொல்ற வார்த்தை. நான் வாழ்றதுக்காக வீட்டை கட்டி, நான் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தொழிலை செஞ்சு, துனியாவுடைய நியமத்துகள் அடங்கி கொண்ட நேரத்தில் சொன்ன வார்த்தைகள். ஒரு நபி தீனுடைய தாவத்துடைய வேலையில அவருக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் நியமம் ஏற்ற கட்டித்தனம். அந்த செய்த எதுவுமே கட்டித்தனம் இல்லை. அல்லாஹ் செய்ய வைக்கிறார். அல்லாஹ்வுடைய பகுல். அல்லாஹ் நாடின வேறு வாழ்க்கைக்கு வேலை வாங்குவார். நான் கட்டாயம் இல்லை. அல்லாஹ் எனக்கு ஏன் வேலை வாங்குற? அதுவும் ஒரு சோதனை. என்ன சோதனை? நான் இந்த வேலை வாங்கப்படுறத பொறுமதியா நினைக்கிறேன். என்ன பொறுமதியா நினைக்கிறது இல்லை, என்னுடைய உழைப்பு பொறுமதியா நினைக்கிறேன், வேலை பொறுமதியா நினைக்கிறேன். நன்றி செலுத்தினா முன்னேறுவோம். நன்றி செலுத்தல பாரமாக நினைச்சோம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரப்பி வணிகம் கறி தேவையற்ற அல்லாஹ் தேட்டமில்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் நெருக்கவில்லை. தேவையில்லை இருக்கிறவர்கள் அல்லாஹ் நெருக்கவில்லை. சரி, அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துறது? அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு எப்படி நன்றி செலுத்துறது? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதும் நன்றி செலுத்துறதா? நாவால அல்லாஹ் தந்த நியமத்துடைய பொறுமையை பேசுறதும் அல்லாஹ் நன்றி செலுத்துறது. அவர்களுடைய ஹதீஸ் அவர்கள் சொல்றது வந்து கேட்காங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நாங்க அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன விஷயத்துக்கா? இஸ்லாம், எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்து பேருபாரம் செஞ்சானே, இதுக்காக நாங்கள் அல்லாஹ் உட்கார்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நபியவங்க இதுக்காக உட்கார்ந்து வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சத்தியத்துக்கு கேட்டது உங்களுக்கு சந்தேகப்பட்டு அல்ல, மாற்றமாக சொன்னாங்க. அல்லாஹ் அவளை பத்தி மலர்களிடத்துல பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார். அவளை பத்தி மலர்களிடத்துல பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாவார மட்டும் பேசிட்டு முடிச்சிடவில்லை. அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தை அஅலு ஆல தாவூத ஷுக்ரா வகலீலுன் மின் இபாதிய ஷக்கூர். அஅலு ஆல தாவூத ஷுக்ரா வகலீலுன் மின் இபாதிய ஷக்கூர். நீங்க அமல் செயல்படும்.
இந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புல இன்னும் நீங்க முன்னே இருக்கும். நன்றி செலுத்துறது, நன்றி செலுத்துறது. அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், அதுக்கு நன்றி செலுத்துறது. இன்னும் அப்படியா தியாகத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறோம், இன்னும் செய்வது, அது ஆசைப்படுறது. அதோட சேர்த்து அல்லாஹ் நம்ம கலீல் இபாதிய ஷக்கூர், அடியார்களை நன்றி செலுத்த விருப்பப்படுது. நன்றி செலுத்துறவங்க ரொம்ப குறைவு. கலீல் இபாதிய ஷக்கூர். எல்லாவர்களே, நாங்க இந்த குர்ஆனுடைய வசனங்களை வெறும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மட்டும் பின்பற்றி பார்ப்பதை எங்கள் மீது நாங்க பார்ப்போம். உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடு, நாங்க எப்படி நாங்க நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். நன்றி உள்ளவர்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுறது எங்களுக்கு உயிரை விட பொறுமதியாக, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் தாவத்தை கொடுக்கிறது, அதுக்காக தியாகம் செய்வது, அதுக்காக பசியில், அதுக்காக தாகத்தில், அதுக்காக வரக்கூடிய சிறப்புகளை தாக்கிக் கொள்வது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமான ஒன்றாக தாரிக்கு ஆகும். சஹாபாக்களிடத்துல தாவத்துடைய ஆர்வம் எவ்வளவு இருக்கு. சஹாபாக்களுடைய தாவத்தை பற்றி பேசும்பொழுது அவங்களுடைய சகப்புன்றது தாவத்தோடு இருந்த காதல், சஹாபாக்களுக்கு தாவத்தோடு இருந்த காதல், அன்பு, ஈர்ப்பு. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? வதித்து அன்னி உக்கத்தி சபீலில்லாஹ் சும்மவகையா சும்மவக்கல் சும்மவகையா சும்மவக்கல். மனுஷனுக்கு விருப்பமான எனக்கு ஆசையாகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில என் உயிரத்தியாக சகிதா திரும்ப அல்லாஹ் எனக்கு ஹயாத தரும். திரும்ப தியாகம் செய்யணும், திரும்ப சகிதா, திரும்ப ஹயாத தரும். இருக்கா உதாரணமா இருக்கிறது அனுபவிக்கிறது, திரும்ப சகிதா, திரும்ப ஹயாத. நாம 4 மாதம் 40 வயசுக்கு சந்தோஷம் ஆயிடும். தாவத் ஒரு வகையான பாடம். சுத்த மோசாயிட்டா விஷயம் முடிஞ்சிடும், அதுக்கு ஒரு சந்தோஷமாய் போகும் நினைக்கிறோம். ஆக தாவத்தில் ஆபத்து கஷ்டமாயிருக்கிற உங்க எங்களை சிந்தனை அதுதான். சரி, மூன்று வரைக்கும் தானே கஷ்டப்படுவோம். ஆனா நவீன சிந்தனையை பாருங்க, நான் இந்த வாழ்க்கை முடியாது விரும்பல, திரும்ப வரணும், நீண்ட வேலை செய்ய, திரும்ப வரணும், நீண்ட வேலை செய்ய, நீண்ட வேலையை ஆக பெரிய தியாகம் செய்யும், என் உயிர் தியாகம் செய்யும். சஹாபாக்கள் எப்படி இல்லாம அப்தால் முதாஃபா சாஹிபுடைய கிறிஸ்தவ அரசனுக்கு மாட்டிக்கொள்றாங்க. அவருடைய ஜமாத் பிறந்த காலத்துல சஹாபிகள் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. கூப்பிட்டு மசாலா வாகிது என்ற ஆட்சியத்தாக ஏறாது பயமுறுத்தார். ஒரு ஆசை காட்டினார், பயமுறுத்தார். பெரிய ஒரு ஆட்சிய கோர்ந்து அதுல எண்ணெய் சூடாக இருக்கிற ஒருவரை எடுத்துக்கொண்டு வந்து இவருக்கு முன்னால அப்படியே அதுல போட்டு அவர் அப்படியே மீன் பொரியல மாதிரி பொறிச்சு வைத்தார்.
அழுகிறவர் பார்த்து அழுகிறார். யாரு? ரவி அல்லா. ஓ, இவருக்கு பயம் வந்துருச்சு, இவர் அழுகிறாரு, திருப்பி போனார். நீங்க அழுவீங்க? இல்ல, எனக்கு ஆசை பொருத்தி போறேன் பயம் இல்லை, எனக்கு ஆசை என்னண்டா எண்ணெயில போட்டு பொருத்தி போனா ஒரு முறையில உருட்டி இருப்பேன். எங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துடைய அளவுக்கும் எனக்கு உயிர் இருந்து இப்படி ஒவ்வொன்றா இப்படி போடப்பட்டு அப்படி நீருக்கு தியானம் செய்ய கிடைச்சது இல்லையே நான் கவலைப்பட்டாலும் அவர் சொல்றாரு, நாங்க ஏதோ கொஞ்சம் அங்கலிக்கிற ஏதோ ஏதோ இன்னொரு வேலை செஞ்சு போட்டு ஏதோ நினைக்கிறோம். தாவத்தோட இருந்த சகாபாக்களுக்கு இருந்த மனம் உள்ளத்துடைய தொடரும் அது இல்லாம அவங்களாலே அது வெளிப்பட்டுச்சு. நபியுடைய வாழ்க்கை வெளிப்பட்டுச்சு. على آثار إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. நபியே இவங்க ஈமான் கொள்றாங்க இல்லை என்பதற்காக நீங்க அவருக்கு பேசி 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 நீங்க மாற்றிக்கொள்வீங்களோ? அதுக்கிட்டே நீங்க உள்ள அப்படியே அர்ப்பணிச்சு மௌத்தாகிறீங்களோ? அல்லாஹ் ஆறுதல் சொல்ற அளவுக்கு நபியுடைய மனோநிலைமை. சகோதரர்களே, முதலாவது நாங்க எல்லாரும் யோசிக்கணும். எப்படித்தான் நினைக்கிறோம்? ஏதோ மாடிப்பட்டு உறுப்புதாரி ஆகிட்டாங்க, ஏரியால ஆள்கால நாளால எனக்கு அப்படி காரணத்தை டேபிள் அடிச்சுட்டாங்க. நீங்க ஓடையா என்ன செய்ய அதை ஒப்புதாங்க, எங்க ஒப்புதாங்க மசூரா முடிவு இல்லை. உங்களுக்கு யாரும் குடும்பம் இல்லையா, தொழில் இல்லையா, இது இல்லையா? இந்த மனசு எப்படி என்ன ஓடுது உங்களால் நினைப்பாங்க. சஹாபாக்களுடைய நபியுடைய முன்மாதிரியை நாம பார்க்கிறோம். நாங்க இங்க இருக்கிறோம். அல்லாவும் தேவையில்லை. நாங்க ஏறாங்க அல்லா ஏறாங்க தேவைவாங்க. ஏழாண்டு போனீங்கன்னா அல்லா செய்யற வழிகளை அந்த வழிகளை வந்து நீங்க பாருங்க. நாடு நீங்க இந்த தாவத்தை இதொரு பொறுப்பாக, என்னோட வாழ்க்கையோட லட்சியமாக, எனக்கு கிடைக்க பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பார்த்து தியாகத்தை நாளுக்கு நாள் கூட்டாத வரையில நாங்க இந்த நிலையை நிறைய உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் அழகு கை முடியும். ஆனால் நாங்கள் பொறுப்பாளி எல்லாம் பொறுப்பாளி உலகத்தை உருவோம். என நாட்டில் என வாழ்வியல் நீங்க உள்ள குறைபாடு
எங்கள்ல எங்க குடும்பங்கள்ல எங்க கூட்டாளிமான நண்பர்கள் எவ்வளவு வருவார். நானும் நீங்களும் எப்படி தீனுடைய விஷயங்களை பார்க்கணும்னா, இது லேசோ, இது மனசுக்கு லேசா இருக்குதோ, இது தபியத்துக்கு ஒத்து போகுதோ, அப்படியான தீனை இதை செய்வோம். அவர்களுடைய தபியத்துக்கு லேசா இருக்கிற, அவர்களுடைய மனசுக்கு செட்டாகி போற விஷயங்களை எடுத்து அமல் செய்ய. என்னென்ன விஷயங்கள் பாடமாயிக்கிறோ, கஷ்டமாயிக்கிறோ, இது எனக்கு சரி வராது. எந்த குடும்பத்துக்கு, எந்த ஊருக்கு, எந்த தொழிலுக்கு, எந்த பஜாருக்கு சரி வராது அப்படின்னு எதை நினைக்கிறாரோ அதை போய் விட்டுட்டு அதை சொல்லி ஏதாவது எதிர்பார்ப்பு செய்யட்டும். ரவுடியாக்கள், நாதாக்கள், பெரியார்கள் செய்யறது நாங்கள் சாதாரண ஆக்கள். இதற்கு உலக செஞ்சாலே போதும். உலக பெரிய விஷயம். இது எங்கள்கிட்ட எந்த நீர் இருக்குதோ அதை கொண்டு போதுமாக சொல்றது பானை. ஆனால் அது தபியத்துக்கு லேசாக மட்டும் எடுத்துக் கொள்ற, தபியத்துக்கு கஷ்டமானது தூக்கி கொள்ற. எப்படின்னா சுகம் இல்லை, டாக்டர் எழுதிட்டாரு, டாக்டர் மருந்து கொடுத்தாரு, 5 மருந்து எழுதினாங்க, 2 மருந்து இருப்பாயி, 3 மருந்து கசப்பாயி, இன்னும் முடிஞ்சிருக்காரு. அவங்க கசப்பெல்லாம் முடிக்கலாம். 3 மருந்து வேண்டும், இருப்ப மட்டும் காமிச்சு. சின்ன பிள்ளையில இந்த வேலை நோய்க்கு சுகம் உண்டாகுமா? இது மாதிரிதான் எனக்கு நீண்டு இப்பத்துல நீ லேசாக மட்டும் எடுத்துக்கொள்ள கஷ்டமானதான் மக்கள் பார்க்கலாம். எங்களுக்கு நீரோடா விளையாடு தீனோட நடந்து கொள்ற முறையை பத்தி சொல்லும் பொழுது காலத்துல அச்சபுத்திர தன்மை சில இடத்துல நீக்கிறாங்க கூடாது. அப்ப ஒரு ஆள் அவருடைய இழப்புல ஒரு மயில் வரைவர் வந்து ஆசைப்பட்டார். மயில் வரை போனார் பச்சை புத்திரவருக்கு. அப்படியா முகத்தோ வந்து காட்டினார். சொண்டு வரே சொண்டு போது சொண்டு இல்லாமலும் நீங்க இருந்தாரே அதுவா அளவு அடுத்த நிமிஷம் அடிக்கலாம். ஐயோ என்ன செய்யற கால் அது பறக்கிற சாமா, கால் இல்லாம நீங்க வைப்பான் கால் அடிப்பாரு. பண்ணினார். மயிலோட இது மாதிரிதான் தீனோட நடந்து கொள்ற முறை. கொஞ்சம் கஷ்டப்படுறது முதலாவது தீன். சகோதரர்களே, இந்த உலகத்துடைய நாங்க முஸ்லீம்கள், நாங்க தீண்டாளிகள், நாங்க அமர்ந்தவர்கள், நாங்க அப்படிள்ளவங்க இப்படிள்ளவங்க சொல்றவர்களுடைய தீன் இப்படி. தீனே இல்லாம இருக்கிறது பெரிய ஒரு சமூகம், அது வேற. எங்கட தீனோட ஆள் இப்படி. இந்த தீனை கூட நாங்க எப்படி பயன்பெற முடியும்? உலகத்திலே வாங்கலால எப்படி கழிவு அடைச்சு வர முடியும்? இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? நிலைமை ஏற்படும் தீனுக்காக முஜாஹதா செய்த பழக்கம் இல்லாமல், தீனுக்காக சிரமங்களை
தாங்கிக் கொள்ற தீனுக்கான சிரமங்கள் சகித்துக் கொள்ற தன்மை உண்மத்திலும் இல்லா போய். அதனால சின்ன ஒரு சிரமம் வரும் பொழுது முதலாவது உற்றது தீனங்கள். வியாபாரத்துல சிரமம் கொண்டு வந்தா முதலாவது உற்றது தீனங்கள். அல்லாவுடைய கட்டளை இல்லை. அதனாலதான் அபுர் ஈமானுடைய மிகப்பெரிய பகுதி. நாங்க மற்றவர்களுக்கு ஹிதாயத்துக்கு சபபாக காரணமாக மாறணும்னா ரெண்டு தன்மை இருக்கும்னு கட்டார். அது அல்லாஹ் பனு இஸ்ராயீலுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றார், ஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா ஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு வகானூ பிஆயாத்தினா யூகினூன். அவர்கள் உலகத்திலே மக்களுக்கு இமாமாக ஹிதாயத்துக்குள்ளவர்களாக ஹிதாயத் காரணமாக ஆக்கப்பட்டது, இமாம்களாக ஆக்கப்பட்டது. எங்களுடைய தீன மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய விளக்கப்படுத்தக்கூடிய மக்கள் அதற்கு கொண்டு வரக்கூடிய இமாம்களாக அவர்கள் ஆக்கப்பட்டது. எதனால? அவர்கள் சபரி காரணமா என்ன சபர்? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரும் பொழுது அதை நிறைவேற்றுறதுல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்வாங்களே தவிர அல்லாஹ்வுடைய கட்டளையை விட மாட்டாங்க. அதெல்லாம் குர்ஆன்ல பனு இஸ்ராயீலுடைய சந்ததிகளுடைய அவர்களால் நடந்த தவறுகளை பேசணும். தவறுகளும் குர்ஆன் சொல்லுது. அவர்களே குர்ஆன் சொல்லுது. அப்படி செஞ்சாலும் எப்ப தவறு நடந்துச்சு? நீங்களுடைய உழைப்பு விடுபடும். ஆனா அதே நேரத்துல அப்படியான மக்கள்ல நீங்களுடைய உழைப்பு நடந்தா பெரிய ஆய்தாலும் வந்து அதே தான் குர்ஆன் இருக்கிறார். அவங்க சபது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உறுதியா எந்த நேரம் வந்தாலும் நாங்க ரெடி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வேண்டும். ஏன் வந்து இந்த சபர் எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய வஅதாக்கள் மீதுள்ள யகீன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் மீதுள்ள நம்பிக்கை. சபர் வரும், இஸ்திகாமத் வரும். தீன்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீது இஸ்திகாமத் வரும். அந்த இஸ்திகாமத் வரணும் என்றா அதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய வாதாக்கள் அல்லாஹ்வுடைய ஆயாத்தின் மீது யகீன் வரும். யகீன் இல்ல, அதனால சபர் இல்லை. அதான் தீபடி நடக்கிறத குறைவாக. அதனால எங்களை அல்லாஹ் மற்றொரு ஹிதாயத்துக்காக கபூல் செய்யறாங்க. சகோதரர்களே, நானும் நீங்கள் எங்களை முன்னேறிக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய வஅதா வஈதுகள் மீதுள்ள நம்பிக்கை, யகீன், ஈமானுடைய ஹல்காக்கள்ல இருந்து அல்லாஹ்வை பத்தி பேசி கலக்கி அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளை வல்லமைகளை நாம் உதாரணமா செஞ்சு யகீனை உண்டாக்கிக்கிறோம், நம்பிக்கை உண்டாக்கிக்கிறோம். ஈமானுடைய சபைகள்ல ஈமானுடைய தாயீத்தை உட்காரணும், உட்கார்ந்து கேட்கணும், கேட்டு கேட்டு உள்ளதை கொண்டுறோம். அதை தாவத்து குறித்து கொண்டுறோம். யகீன் கொண்ட தாவத்து கொடுக்கிறதால யகீன் வரும். உலகத்துடைய வெளிரங்கமான அஸ்பாபுகளை கொண்டு நடக்குது. இதுவும் அல்லாஹ்வுடைய குத்ரத் தான். நாங்க வயல்ல
விவசாயம் செய்யணும், அன்னி பாய்ச்சலும், அங்க தானியங்கள் உருவாகுது, எல்லாம் உருவாக்குறான குதிரத்தை கொண்டு அதை நாங்க அறுவடையாக செஞ்சு அதை கொண்டு வந்து பஜார்ல விற்கிறோம். பஜார்லேருந்து பணம் கொடுத்து வாங்குறாங்க, வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கிறாங்க, சமைச்சு தஸ்தரஹான்ல வெட்டி சாப்பிடுறாங்க. இப்படி நேரத்திலே என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி ஹாதா மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. அல்லாஹ் இதை எனக்கு உணவாக தந்தார். இப்படியெல்லாம் நான் செஞ்ச நிகழ்ச்சி ஒன்றுமே இல்லை. இந்த என்னுடைய எந்த விதமான சக்தியும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை கொண்டு எனக்கு உணவு தந்தாருன்னு நாவால சொல்றோம், வாயில சொல்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய குதிரத் இதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத். எப்படி இந்த அஸ்பாபல் மூலமாக மாற நேரத்துல இந்த அஸ்பாபனால இல்ல அல்லாஹ் தான் செய்யறான் என்று நாங்கள் சொல்லுவோமோ, நினைக்கிறோமோ, நம்பிக்கை கொள்ளுவோமோ, இதே போல இந்த அஸ்பாபுல குறைபாடு, இந்த அஸ்பாபுகள் இல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தரையேறுமா, தரையேறும், தந்திருக்கிறானா, தந்திருக்கிறான், தருவான் என்று யக்கீன். நபிமாரோட தாவத் இப்படியாதே. அல்லாஹ் நபிமாரோட தாவத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய ஹவாரிகள், அவர்கள் உதவியாக இருந்தவர்கள் சொன்னாங்க, ஈசாவை பார்த்து அல் யஸ்ததி ரப்புக் அய்யுனஸில அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமா. ரப்பு கேளுமா இந்த அவருடைய குதிரத்தை வெளியாக்குறதுக்கு வயல் ஊடாக தானியம், கடையூடாக பணம் அப்படி இல்லாம நேர வரணும். சுட சாப்பாடு அந்த ரோட்ல இல்லாம நேர மேலிருந்து கீழே இறக்கணும். கேளுமா செய்வானா? இல்லை, இப்படியெல்லாம் கேட்கவா? ஏழுன்றது சந்தேகம். இதை கேட்கறதே நீங்க என் ஈமான் விலையிடம் என்று காட்டுறதுக்கு அடையாளம் செய்யவா? இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு உணவை சாப்பிடுறது ஆசை. அது உயிர் வந்தால் அப்படின்னா உள்ளத்துல அமைதி உண்டாகும். அதுக்கப்புறம் மூணாவது சொன்ன வார்த்தை தான் நீங்க உங்களோட தாவத்துல என்ன சொல்றீங்க? இந்த அஸ்பாபம் எதுவுமே இல்லாம அல்லாஹ் கொடுக்கிறான், கொடுக்கலன்னு சொல்றீங்களே, இந்த வார்த்தை உண்மை என்றத உறுதியாக எங்களால் அறிந்து கொள்ள முடியும். நாங்க பார்த்து சின்மைக்க மாட்டோம். உலகத்தில் உள்ள மக்களுக்கு போய் தாவம் சொல்லுவோம். அல்லாஹ் இப்படிப்பட்டவர். இதுக்காக கேட்கிறேன். மத்தோட போய் சொல்றதுக்காக, எங்களை எத்தையும் உண்டாக்குறதுக்காக வரணும். வஸ்துக்கள் ஊடாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை வெளியாக்குறார். அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளியாக்குறதுக்கு வஸ்துக்கள் தேவை இல்லை. சாப்பாடு சாப்பிடுறோம், பசி போகுது, அல்லாஹ்வுடைய குதிரத். தண்ணி குடிக்கிறோம், பசி போகுது, அல்லாஹ்வுடைய குதிரத். எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிடுறாங்க, பசி போகுது இல்லை, தாகம் தீருது இல்லை. ஆனா தண்ணி குடிச்சால்தான் பசி போகும், தாகம் தீரும், சாப்பிட்டால்தான் பசி போகும் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இல்லை. கட்டாயம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு வந்தா பசியை போக்குவாங்க. சலாமுடைய காலத்துல எவ்வளவு வந்து வர காலத்துல ஊர்ல முஸ்லீம்கள் இருக்கும்போது செய்தி நேரத்துல
அவர்களுடைய உணவும் அப்படிதான் பசி போகணும். அல்ஹம்துலில்லாஹ் பசி அல்லாஹ் சொன்னா கேட்கலாம். எதுவரைக்கும் கல்வியிலிருந்து இந்த வஸ்துக்கள் உடைய இந்த பிம்பம் கலராகோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய வாதா வழிகள் இது யக்கீன போன்றது. அல்லாஹ்வுடைய வாதாவை கொண்டு வந்தா முதலாவது கல்வி வாங்கும். உலகத்துல எங்க தஜருவால என்னுடைய அனுபவத்துல என்னுடைய பார்வையில உற்சாகத்தால அந்த வாதா நிறைவேறுவதற்கு உள்ள வெளிரங்கமான காரணி என்ன கேட்டது. அது இருக்குதா இல்லையா? அது இருந்தா சந்தோஷம், அது இல்லைன்னா அவ்வளவு. நாங்க விளங்காம அல்லாஹ் அடியார்கள் என்ற நிலையிலிருந்து அந்த சபைகளுடைய அடியார்களாக மாறும். அதை நபியா சொன்னாங்க, கைதாக்கு தீவா வாக்கு திருகம் வாக்கு சதீபா இன்னொரு யரவிய வைத்தல் விழுத்தலம் யர்பன். உடைய அடிமை, திருகத்துடைய அடிமை, கதீபா விடவை துணிமணி கட்சி, இவைகளுடைய அடிமை. இவர்கள் நாசமாகிவிட, இவர்கள் அழிந்து விட்டார்கள், இவர்கள் அழிய வேண்டும், நாசமாக வேண்டும். நபி வலுவாக்கிறார். அடிக்கண்டா அது கிடைச்சா சந்தோஷம். இன்னொரு அவதிய வழியிலோ அது கிடைக்காட்டி ஒன்று நிலைமை கூட நம்ம ஒன்றுமே பணம் குறைஞ்சிட்டா, தொழில முன்பின் வந்துட்டா, குடும்பத்துல முன்பின் ஆயிட்டா. அவர் முதலாவது முதலாவது நீனுடைய முதலாவது நீதிக்காச்சு எங்களோட வந்து என்னாச்சு இல்ல கஷ்டப்படுறது கஷ்டம் தொழில் சிரமத்துல கஷ்டத்துல அல்லாஹ்வுடைய தீனுக்கு போறதுதான் சஹாபாக்களுடைய பழக்கம். சிரமத்துடைய காலத்துடைய யுத்தம் வேறே சிரமத்துடைய யுத்தம். அவர்கள பணம் பொருள் இருக்கல இருந்துச்சு, நல்லா இந்த பணம் எல்லாம் பழுத்திருந்த காலம். அல்ல விட்டுட்டு வாங்கும். இதை எடுத்தா எனக்கு கிடைச்சிடும். சொல்ல போனா வியாபாரத்தை முடிச்சுட்டு தான் நான் ஏன்னா சீசன் நாங்கள் கட்டாயம் சீசனை முடிச்சுட்டு வாங்குவோம். இந்தி வரமாட்டாங்க. ஆனா நபி அவர்கள் அல்லாஹ்வுல் ஆலமீன் அந்த சீசனுக்கு முன்னே வெளியாகும். சீசனுக்கு ஓடுவாங்க இல்ல ஒரு பிரச்சனை அப்படியே அப்படியே நாசமா போயிட்டு போட்டுருவாங்க. அதனாலதான் வெளியாகும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இவன் வெளியாகும் பார்த்தா ஒரு கணக்கும் இல்லை, யுத்தமே நடக்கல. அல்லாஹ் கேட்கவே யுத்தம் நடக்காது. இது அவ்வளவு லாபம் இருக்குது. அப்பொழுது அல்லாஹ் வெளியாகினது எதற்காக? ஒரு அலுப்புல இருந்து இந்த சீசன் இருந்தாதான், இந்த இது கிடைச்சாதான் என்ற உலகம் சரி வரும், என்ற இதெல்லாம் சரியாகும் என்று நீங்க நினைக்கிறீங்களே, அது கலக்குவோம். போகும். உள்ளத்தை இல்லாதவருடைய திறமை வெளியாது. ஓஹோ இப்ப போகிறா
சரியான சூடுகாலம் சரி வராது. இவங்க முகாமிட மட்டுமல்ல, உங்களெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க போவான் போவான். தூரம் போடலாம் ஏதா வேலை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வாதா மீது எவ்வளவு யகீன் இருக்குது என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளையும் நாம் எப்படி எங்கள் நிலைமை அல்லாஹ் ஏமாத்தே அல்லாஹ் தெரியும். பேச்சுல என்ன எவ்வளவு யகீன் இருக்குது என்ன வந்து தெரியும். ஆனா அல்லாஹ் ஆளாத போது நீங்க இந்த நேரத்துல எப்படி நடக்கிறீங்கன்னு பார்த்து உங்களை செக் பண்ணிக்கோங்க என்றதுக்கு தான் நிலைமை பண்ணுவாங்க. பெரிய ஆள் மாதிரி ஈரன் மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே, உங்களோட ஆள் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்ததுக்காக தான் நிலைமை எல்லாம் வந்தாங்க. நாங்க எங்களை செக் பண்ணிக்கோங்க, எங்களை ஆளை பார்க்கணும். நாங்க சொல்றது அதுக்குள்ள வந்திக்குதா இல்லையா, எவ்வளவு வந்திக்குது, எவ்வளவு வரவே நீக்குது என்றதை நான் நீங்கள் பார்க்கணும். தாவத்தோட தொடர்பு ஒரு புரோகிராமா அமைக்கும். தாவத்து ஒரு புரோகிராம், ஒரு நிகழ்ச்சி நிரல். இப்ப இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை டிக் டிக் பண்ணியாச்சு முடிச்சு. நான் தப்பு வேலை செஞ்சு முடிச்சு, இந்த தப்பே முடிச்சு. இது கல்வோட கலக்க இல்ல. ஒரு வியாபாரிக்கு அது ஒரு புரோகிராம் அல்ல, நிகழ்ச்சி அல்ல. அவருடைய ஞாபகம். ஒரு விவசாயிக்கு அது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை இது மாதிரி இந்த தாவத்தை வாழ்க்கையாக மாறிக்கலாம். எப்ப வந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் எது இருந்தாலும் அது பொருள் இது முந்தி எவ்வளவு வந்தீங்க, நான் எவ்வளவு கொண்டு வந்தீங்க. இவ்வளவு பெரிய நிஜமா நாங்க இவ்வளவு பெரிய ஊர், ஒரு ஜோன், நூற்றுக்கு பெரும் பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதி. எங்களோட சாத்தியம், எங்களோட மூன்றால் போக எங்களோட ஜில்லா போகக்கூடிய சாத்தியம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நாங்க இவர்களோட பேசி கதைச்சி இவர்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு வருவோம். நாங்க எவ்வளவு பேசுவோம். மற்றவங்க எவ்வளவு இருக்கிறாங்க. ஆசாரி ரெண்டே ஏதாவது காலச்சே பொருளாதார இவ்வளவுதான் காலத்து மேல வாங்கிக்கிறோமா. ஆள் என்ன சாத்தியம் நான் எப்படி சேர்க்கிறேன், எங்களை சாத்தியம் எப்படி நாங்கள் வெற்றி கொள்வோம். உள்ளத்துல தீனுக்காக தியாகம் செய்யறதை விட பெரிய ஒரு அமல் வேணும் நீக்கப்படாது. தீனுக்காக தியாகம், தீனுக்காக நேரத்தை கொடுக்கிறது. நேரம் காலையில மாலையில தீனுக்காக வெளிக்கிளப்புறது
துனியாவில் அத்தனை கிடைக்கிறத கூட சந்தோஷமாகும். என்னது கஷ்டமான நேரத்தில் ஒரு நாள் 10,000 கையில போவாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். 10,000 கஷ்டமான நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆளுக்கு முழுமையாக கிடைச்சா ஒரு சந்தோஷம் வரும். அதை விட கூட சந்தோஷம் வருதா என்று நான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஹதீஸ் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு அதை விட கூட சந்தோஷம் வரணும். அவர் துனியாவுக்காக வேண்டி நாங்க தீனுடைய சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது, தபாலாக்கள் வரும்பொழுது, சின்ன சின்ன துனியாவுக்காக வேண்டி நாங்க விளையாட கருத்தா இது எங்களுக்கு பொறுமதில் அது பொறுமதி. இது எனக்கு சந்தோஷம் இல்லை, அது சந்தோஷம். நாம நீங்க ஸ்டெப்பா செய்வோம், ஆவணம் கேட்கும், சௌபாஜி ஆதாரத்துக்கு சந்தர்ப்பம் கண்டாய். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளல, நீ பண்ணிச்சியா? நான் இது போது நான் பூர்த்தியா நானும் ஈடுபடுவேன், என்னுடைய சாத்தியை நான் ஈடுபடுத்துவேன். நாங்கள் பொறுப்புதாரர், முக்கியமான ஒரு ஏரியால மாநிலால அதுக்கான பொறுப்புதாரர்கள் அதிகமாக வைக்கும். இப்ப நாங்க பொறுப்புள்ள சாத்தியை கேட்கணும். நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் போறல, மற்றவங்க சேர்த்துக்குவோம். இல்ல நீங்க நான் மட்டும் பேசுவாங்க, நான் மட்டும் சொல்றேன் அப்படியே. உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டரை கலக்கோம். இஸ்லாமிய தாவத் அதனுடைய நோக்கமே அதுதான். ஏதாவது மசூரா பண்ணி புரோகிராம் போட்டா மட்டும் செய்வதல்ல தாவத். தாவத் இவருடைய உள்ளத்தான் இவர் இயக்கம். நான் யாரை பார்க்கிறேனோ, யாரை சந்திக்கிறேனோ, யாரோட இருக்கிறேனோ, உங்களுடைய தீனுடைய விஷயத்தை பேசாம, அல்லாஹின் பக்கம் தாவத்து கொடுக்காம, அவரை தீனுடைய அடுத்த சட்டத்துக்கு அவரை நகர்ப்புறத்துக்குள்ள முயற்சி செய்யாம நான் அவரை விடக்கூடாது. அவரோட எப்படி கலந்து உறவாடணும், அது சில நேரத்தில் ஒரு மஜ்லிஸ் முடியலாம், 2 மஜ்லிஸ் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையாகும். உள்ளத்துல பழகிறதுதான். நான் 25 தடவை அல்லாஹ் பத்தி பேசணும் தான் பழகிறது சொல்லப்படும். முதலாவது 25 பேரி போகணும். அதுவும் பல இயல்பாக மாறி யாரை கண்டாலும் அல்லாஹ் பத்தி ஆசரா பத்தி பேசாம தெரியுது. சாபாக்கள் அப்படிதான். அப்போ மதீனா தாரங்களோட கான வஸ்லாக சாஹிப் வஸ்லாக இதல்தமா அஹதுஹும் அல்-ஆஹர் லம் யதஃபர்ரகா ஹத்தா யக்ரா அஹதுஹும் அல்-ஆஹர் சூரத்துல் அஸ்ர் வ யுஸல்லிமானி. சஹாபாக்கள் 2 பேர் சந்திச்சு கொண்டா அவர்கள் சூரா வல்லஸ்ரியை ஓதி சலாம் சொல்லாமல் பிரிய மாட்டார். சலாம் சொல்றது எவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறோ, இதே போல சூரா வல்லஸ்ரியை ஒருவர் மற்றவருக்கு ஞாபகப்படுத்தால் சஹாபாக்கள் பிரியல. சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில கொண்டு வர எவ்வளவு தாவத்து வருமோ அவ்வளவு அமல் வரும், அவ்வளவு நாம ஹிதாயத்துள்ளவராயிருக்கும். என் வாழ்க்கை இனிமா சுண்ணத்திலே இருக்கும், சுண்ணத்தில பின்பற்றிய வாழ்க்கையா இருக்கும். வாழ்ந்த கேள்வி நடந்த குடும்ப வாழ்க்கை, தொழில், நவீன வாழ்க்கை ஒத்து போகும், சாபாக்கள் வாழ்க்கை ஒத்து போகும். எப்படி தீன்ல நாம நினைக்க செய்யறது நடக்கிற உணவு அப்படின்றது இல்லையோ, இதே போல தீனுடைய உழைப்பிலே நாம நினைத்து செய்யறது நடக்கிற உணவு அப்படி இல்லை. மனசுக்கு லேசாக செய்யறது மனசுக்கு கஷ்டமாக உணவு அப்படி இல்லை.
எல்லாத்துலயுமே இத்திபா சுன்னத். நபி அவங்க எப்படி செஞ்சாங்க, சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்க, இப்படி தியாகத்தோட செஞ்சாங்க, இந்தியா நிலைமையில அவர்களுடைய தாவத் இருந்துச்சு, தாவத்துடைய உழைப்பு இருந்துச்சு, தீனுடைய முயற்சிகள் இருந்துச்சு பார்க்கணும். அப்பதான் உம்மத்துக்கு நாங்க இதாயத்து காரணமாக மாறும். அது ஹபீப் சொன்னாரு, தமிழும் அல்லா எசரக்கும் அதுடன் வகுப்புகளும் யாருமே கூலி ஏற்கிறது, தாவத்துக்கு கூலி ஏற்கிறது. அபிவாக்குப்போ எங்களை கேளுப்போ வகுப்புகளும் அவர்கள் ஹிதாயத்தில் இருந்தார். அவர் வாழ்க்கை ஹிதாயத்தில் சமயத்தோடு இருந்துச்சு. நாம தாவத் செய்யப்பட்டோம் இடத்துக்காக சரியத்தை கேள்விக்கிறோமாக என்னோட குடும்ப வாழ்க்கை சரியத் படிக்கணும், என்னோட தொழில் சரியத் படிக்கணும், நான் சாப்பிடுறது ஹராமா ஹலாலாக பார்க்கணும். என் அகலாம் நல்லா இருக்கும், எல்லாத்துலயும் வெற்றி வாழ்க்கை ஹயாத்து சஹாபாவை எல்லாம் நீங்க அவனோட சஹாபாக்கு அகலாத் எப்படி இருக்கு, நபி அகலாத் எப்படி இருக்கு, சஹாபாக்கு வியாபார குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கு, அவரோட திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இபாதத் எப்படி இருந்துச்சு, சீரத்தை சுத்தத்தை பார்க்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு இதாயத்து காரணமா மாறும். என்னோட வாழ்க்கை இதாயத்தை அபுசுரமத்தாரை சொல்லுவாங்க, ஒரு தாரி தாவத்துல ஈடுபட்டுட்டா அவருடைய இன்ஃபராதி விஷயமாகியாது. இதே தனிப்பட்ட வாழ்க்கை இளைஞ பார்க்க வேண்டாம், இதே வியாபாரம், இதே குடும்ப வாழ்க்கை, பேசுற விஷயத்தை பார்க்க வேண்டாம். யாரும் சொல்ல பார்ப்பாங்க. பெரிய பேங்க் செய்யறாரு, பெரிய தாவத்து வேலை செய்யறாரு, போறாரு வராரு, குடும்பத்தை பாருங்க, தொழிலை பாருங்க, அதான் செஞ்சு கொண்டே பாப்பா. ஒரு தாய் தாவத்தில் ஈடுபட்டால் அவருடைய இன்ஃபராதியும் விஷயமாயாகும். நாங்க இஸ்மாயில மட்டும் தாய், இப்ராஹிம்ல தாய் அப்படி இல்லை. எங்களோட குடும்ப வாழ்க்கை தாவம், எங்களோட தொழில் தாவத், நாங்கள் புலம்புற புலக்கம் தாவத். இந்த உயர்ந்த ஒரு பாக்கியம் அல்லாஹ் தந்த பாக்கியத்தை கொடுக்கிற நன்றி கணக்க தெரியுமா? நான் இந்த விஷயத்துல வார சிரமங்களை சகித்துக் கொள்ளும். சில நேரங்கள்ல எனக்கு இருக்கிற ஆதாரத்துக்கு நான் அந்த ஆதாரத்தை ஒரு ஆதித்த சொன்னா ஒரு சில செய்வதற்கு அனுமதி சொல்லுவாங்க. ஆனா நான் இங்க இந்த தாவத்துடைய உழைப்புல இதை செஞ்சா மக்கள் எனக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த எனக்கு இருக்கிற பிரச்சனைய, எனக்கு இவர் அந்த பகவான எனக்கு கூட சொல்லி கொண்டிருக்கேன். இப்படி இவர் ஹலாலான அவனுடைய மாபிஹி பசு தர்மா எரிமுக இல்லாமலா எரிமுக. மக்கள்ல சந்தேகம் உண்டாகாத ஒன்றை செய்வோ, சந்தேகம் உண்டாகிறத விட்டுட்டு மக்கள் சந்தேகம் உண்டாத உண்டு, சந்தேகம் உண்டாகாத செய்யும். தாவத்துல நாம் இருக்கிற இடம் அப்படி ஆகவே உண்டாகாது. என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை கிளியர் ஆகி போகணும், சுத்தமாகி போகணும். எனக்கு அல்லாஹ் அல்லாஹ் வருவாரு தீனுக்காக, தீனுடைய தாவத்துக்காக நாங்க எங்களுக்கு விருப்பமானத்தை விடும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு பகரப்படும் தருவார். இல்ல அவ்வளவு மயிலம் அல்லாஹுக்காக எதை நீங்க விடுறீங்களோ அதோட ஹைரான அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார். அதோட ஹைரான அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார்.
சுண்ணத்துடைய இத்திபா, வாழ்க்கையில ஹிதாயத்துடைய வழிகளை நாங்க தெரிவு செய்ய இல்லைன்னா இந்த வேலைக்கு நாங்க தகுதி இல்லை. முகமது பகபூர் ரஹ்மத்துல்லாஹி பாகிஸ்தான் இருந்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டார். அவர் விடல, அல்லாஹ் விட வச்சார். ஏண்டா அவரு அந்த வேலை செய்யறது தகுதி இல்லை. அதனால அல்லாஹ் அனுப்பினார். ஜமாத்துல போனவர் இப்ப போடுங்க என்று சொல்றாங்க. போடுங்கன்னு சொல்லவாரு அல்லாஹ் போக வச்சே இல்லை சொல்லுவோம். முகமது அவர் பாபூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவியல் பெரிய ஆலிம், பெரிய கிறிஸ்தவராக அவர் பார்த்தாங்க. நான் பார்ப்போம் எவ்வளவுக்கு இவருடைய இத்திபாசம் கட்டிக்குமோ, எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பின்பற்றுவோமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நாம் இந்த வேலை கபூலாகும். என் பேச்சு அசந்தா பேச்சு அசந்தா இதுக்கு ஆக முக்கியம் தெரியுமா? எப்படி என்னோட வாழ்க்கை அமைச்சுக்கொள்ளோம் என்ற இருந்தீர்கள். நாங்க யாரும் வெளிவெளியில் புஸ்தகமே இல்லை. நாங்க யாரும் வெளிவெளியில் எதுவும் தேவையில்லை. என் பிள்ளை ஆளுநர் ஒரு மதரசாவை வாங்கிட்டோம். மதரசாக்களின் வாழும் கட்டாயம். ஆனா நாங்க எவ்வளவு வீணா படிச்சு கொள்றோம். ஒரு வியாபாரம் செய்யறதுனால உபரதி எல்லாம் பார்க்கலாம். பஜார்ல வைத்து யாராவது புதிய ஒரு ஆள் கடம்பம் செய்யாது, புதிய ஒரு ஆள் சாமான் போட்டிருக்காங்க. நீங்க முதலாவது வருஷத்து நபவே போயிட்டு வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்களை படிச்சுட்டு வந்து சூப்புல அடங்கணும். நீனுடைய சரியத்துடைய ரொம்ப தெரியாம இந்த வியாபாரம் சேர்த்து காணவில்லை. மஸ்ஜிதுகள்ல இமாமுடைய சபைகள் மாதிரி இருமுறை சபைகள் உண்டாகும். அது நான் நடந்து கொள்வோம். மக்களை கூட்டு வரையோம். நாங்கள் ஹராம படிக்கணும், மற்றவங்க ஹராம படிச்சு கொடுக்கணும். உலமாக்களோட சேர்த்து இருக்கிறத நாங்க இவ்வாறு சொல்லுவா. சும்மா சேர்த்து சேர்த்து பயணம் செய்வதல்ல, அது இவங்க படிக்கிறதா நோக்கம். அப்பதான் எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு இத்திபா சரியா போகும். மேலான சகோதரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம தீனுடைய இந்த உலகத்துல முன்னேறி அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்தோடு அல்லாஹ் உதவி ஜமாத் எதுவாக மால் ஜமாத் ஜமாத் ஜமாத்துக்காக ஒரு ஃபிக்ர்ல ஒரு மஜ்மா இத்திஃபாகாகும். என்னோட வார்த்தை உண்டாயிக்கணும், ஃபிக்ர் உண்டாயிக்கணும். வஹ்தத்துல் கலிமா வஹ்தத்துல் ஃபிக்ர், வஹ்தத்துல் கலிமா வஹ்தத்துல் ஃபிக்ர். என்னோட கலிமா உண்டாயிக்கணும், என்னோட வார்த்தை உண்டு. எங்களுக்கு எங்களை வழிநடத்துறோம், எதை பேசுறாங்களோ அதை நாங்க பேசுவோம். என்னோட மஹல்லால என்ன பேசப்படுதோ அது, என்னோட மறுக்கல் மிம்பர்ல என்ன பேசப்படுதோ அதுதான் மஹல்லா. அது வரைக்கும் போகணும். வஹ்தத்துல் கலிமா வஹ்தத்துல் ஃபிக்ர். வஹ்தத்துல் கலிமாவுக்கு உதாரணம் அபூ சுஃபியான் வந்தாங்க. உதவியாவுடைய உடன்படிக்கையை முறிச்சு மக்காவுக்கு நபியாவுக்கு ரெடியாகி இருக்கிற நேரத்துல விளங்கிட்டு இப்ப நேர வந்தா மதீனால அபூ சுஃபியான் உடன்படிக்கை குறிப்பிட்டு நபியிடத்துல வந்தா நபியவங்க சரியான பதில் சொல்றாங்க. அபூபக்கர் தான் போனா அபூபக்கர் நபியுடைய பேசும். உமர்நாட கூட ஏற்றி கட்டிட்டா நான் பார்த்து கொண்டு எப்பதான் வாழ முன்னாடி இரண்டு வந்து சொல்லிட்டேன். அது கூட போனாங்க, அது போயிடாங்க, அதுதான் அதே சரி பாத்தினாலும் போனாங்க, அதுவும் அவங்களே பேசு. அதன் உண்மைகளையெல்லாம் அவங்களும் அதே பேசு. பிள்ளைகள் இருந்து பெண்கள் இருந்து பெரியவர்கள் எல்லாரும் நபியோட எந்த வார்த்தை அதே வார்த்தை தான். இப்படி மாறும். அப்புறம் அல்லா உதவி வரும்.
இஸ்திமாலி மஷூரா. அதான் மஷூரா கலந்து சொல்றேன். ஜோர் மஷூராவுக்கு வாங்குவோம், மற்றவங்க கூட்டிட்டு வாங்க, வேலை செய்யறவங்கள. ஜோர் மஷூரால மர்க்கஸ் சொல்லப்படுறது வரும், நிஜாமத்தில் சொல்லப்படுறது மர்க்கஸுக்கு வரும். பின்னால் சுற்று வந்தாலும் கலிமா உண்டாகும். அல்லாஹ் எவ்வளவு வரும். மேலான சகோதரர்களே, இந்த விஷயம் நாம் உண்டாகி கொடுத்த தியாகத்தை கூட்டம். நான் செய்த தியாகம் போதும். சஹாபாக்கள் எப்படி தியாகம் செஞ்சாங்களோ அப்படி தியாகம் செய்யறதுதான் மாறும். ஏன்னா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்கனவே ரொக்கமா வாங்கியார். இதெல்லாம் முறையில அப்புசம் அவ்வாறும் நாங்க எங்களை அப்படியே விட்டாச்சு, நப்சே விட்டாச்சு, நேரத்தை விட்டாச்சு, எங்களை பணத்தை கொண்டு விட்டாச்சு. அல்லாஹ் சொல்ற மாதிரி பயன்படுத்த என்ன வேலை? சஹாபாக்கள் பயன்படுத்தினான். எல்லாத்தையும் எதிரே கொடுத்தாங்க. கொஞ்சம் மிஞ்சா துணியாவும், கொஞ்சம் மிஞ்சா கொடுப்பது. இப்ப நான் நீங்களும் மிஞ்சா இருக்கு. மாறணும், சஹாபாக்களுடைய கருத்து போகணும். சஹாபாக்களுக்கு கிடைச்ச உதவிகளை கொண்டு சஹாபாக்கள் கருத்து செய்யணும். சஹாபாக்களுடைய கடமை என்ன? சில சஹாபாக்கள் தன்னுடைய சிவனுக்கு முழுவே கொடுத்தான். நான் முழுக்க நீ இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சில சஹாபாக்கள் அறவாடி ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு, ஒரு நாள் குடும்பத்துக்கு போயிருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு நாள் மஸ்ஜிதுல போயிருக்கு, ஒரு நாள் தியாகம். சஹாபாக்கள் வெளியில இருந்த சபர்களை அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒப்பிடும்போது வருஷாவர்கள் 4 மாதம்ன்றது பொதுவாக சஹாபாக்களுடைய அதிகமானவர்களுடைய வாழ்க்கையுடைய நிகழ்வு. அல்லாஹ்வுடைய பாதை வருஷாவர்கள் 4 மாதம், வருஷாவர்கள் 6 மாதம், அறவாடு. இப்படி நாங்க எங்களை தப்பீபமாக குடும்பத்துக்கு என்ன செய்யணும், தொழிலுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தீனுக்காக பாடுபடக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கேட்கிறார். இதான் வாதம்.